ஆ நல்ல தொட. அந்த சைட்லாம் பாரு, நிறைய ஒட்டடை இருக்கு பாரு. அப்ப நீ வந்து தொட. சூப்பர்வைசர் மாதிரி வந்து நின்றுட்டா, ஒரு வேலையும் செய்யாம. சத்யா, அங்கே என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவ தொடச்சிட்டு இறங்கின உடனே இந்த இடத்த ஃபுல்லாக தூத்து தொடச்சிரு. சரிம்மா. அவ்வளோதான், சுத்தமாக தொடச்சாச்சு. ஏம்மா, என் வேலை முடிஞ்சிடுச்சு, நான் கிளம்புறேன். எங்கம்மா கிளம்புற? அந்த பறந்த மேலே இருக்கிற ஜாமானெல்லாம் இறக்கி கொடுத்துட்டு போயேன். ரொம்ப சௌரியம். இதெல்லாம் நான் தானே ஏறி தொடச்சேன். அங்கே போய் இவளை ஏறி எடுத்து கொடுக்க சொல்லு. எங்கே ஏறணுனாலும் என்னையே ஏற்றி விட வேண்டியது. என் செல்லம் அல்ல, வந்து எடுத்து கொடுத்துட்டு போமா. நீ தான் சின்ன பொண்ணு, நல்லா ஏறுவ. இதை ஒன்று சொல்லி சொல்லியே எல்லா வேலையும் என்னையே வாங்கிடுங்க. ஏன் இவளுக்கு ஒன்றுமே தெரியாதா? இங்கே நான் தானே ஏறினேன், அங்கே போய் அவளை ஏறி எடுக்க சொல்லு. சரண்யா, போய் எடுத்து கொடுடி. நீ போய் எடுத்து கொடு. நீ தான் நல்ல நெட்ட கொக்கு மாதிரி இருக்க. உன் வயிறத்துக்கு ஏனையே தேவையில்லை, போய் அதை எடுத்து கொடு. பாத்தியா உன் முன்னாடி எப்படிலாம் பேசுறான்னு? என்னால முடியாதுப்பா, நான் எடுத்து தர மாட்டா. இவாளையே போய் எடுத்து கொடுக்க சொல்லு. அக்கா பாவம்மா, இப்போதானே காலேஜ்லேருந்து வந்திருக்கா. சிரிக்காத, இவ பாவம்மா. ஏ சத்யா, நீ என்ன இங்கே நின்று பல்ல கட்டிட்டு இருக்க? இந்தா இது எடுத்து எல்லாத்தையும் தூத்து தொட. சரிம்மா. போடா போடா புண்ணாக்கு, போடா, அது தப்பு கணக்கு. கிண்டலா பண்ற? இப்ப எதுக்கிட்ட என்ன உதச்ச? நீ எதுக்கு கிண்டல் பண்ணி பாட்டு பண்ண? நான் உன்னை கிண்டல் பண்ணி பாட்டு பண்ணனா? ஆமாண்டி, என்னதான் கிண்டல் பண்ணி பாட்டு பண்ண. இங்க பாருமா, என்ன வேடிக்கை தானே பாத்துட்டு இருக்க. இவன் பாரு எப்படி உதைக்கிறான்னு. இப்போ 2 பேருக்கும் இருக்கு பாரு. ஏட்டி சரண், எதுக்கு அவளை அடிச்ச? நீயும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணு. உன் முன்னாடி தானே கிண்டல் பண்ணா. கிண்டல் பண்ணா உதப்பியா? ஏ சத்யா, நீ எதுக்கடி அவளை கிண்டல் பண்ண? நான் சும்மா தான் பாட்டு படிச்சேன். எம்மா எம்மா விடுமா. கருமம், என்னத்தை தின்னு தொலைச்சாலும் தெரியல, இப்படி நாடுது. இப்போ பறந்த மேலே ஏறி சாமான்லாம் இறக்க போறியா இல்லையா? மதிக்காதுமா, வாமா இருமா. எப்போ நீ என்னடி மூக்க பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிற? அடுத்து உனக்கு தான். ஏதோ காலேஜ் போகிற பிள்ளையாச்சு, கையை வாங்க கூடாதுன்னு பார்த்தா வாங்கடி 2 பேரும். வரமா. என் கூட வந்து பிறந்து என் உயிரை வாங்குது. அப்பா, எடி வரும்போது அந்த ஏணியை எடுத்துட்டு வா. சரிம்மா. என்னம்மா, எங்க வைக்கணும்? கோட்டை இந்த மேலே வைக்கும் பாரு. பொறுமையாக பார்த்து ஏறி ஒரு பானையாக கொடு. நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அவள் கொடுக்க ஒன்று வாங்கி கீழே வை. சரிம்மா. இப்படி பார்த்து பொறுமையாக ஏறு. என்ன இது, எலி புழுக்கையெல்லாம் கிடக்கு. பானையை இறக்குடி, அதை துடைக்கிறதுக்கு தானே ஏறி இருக்கோம். இந்தாம்மா. இந்தாடி ஒன்று எடுத்துகிட்டு போய் வெளியே வை. இதுக்கு காலேஜே வச்சிருக்கலாம், இதுக்கு தான் பொங்கல் லீவ் விட்டாங்களோ தெரியல. இந்தாம்மா. இது என்னம்மா இது? பார்த்தா தெரியல, பணியார சட்டி. பணியார சட்டியா? அம்மா இதுலெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தா தானே நமக்கு பணியார சட்டி எதுன்னு தெரியும். வாங்கினதோட தூக்கி பறந்த மேலே போட்டது தான். பொங்கலுக்கு தான் எடுத்து தொடச்சி திருப்பி தூக்கி பறந்த மேலே போட்டுருவா. அப்புறம் அடுத்த பொங்கலுக்கு தான் இதை வெளியே எடுப்பா. வாய் தாண்டி உங்களுக்கு ஆக்கி போடுறேன்ல, என்னை இப்படி தான் சொல்லுவீங்க. ஆக்கி போடுறாளா? பின்ன ஆக்கி போடாமல இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கீங்க. ஐயோ, நான் எதுவும் சொல்லம்மா, அவள் தான் எதுவும் சொல்லிட்டு இருந்தா. அப்படியா வருவா மறுபடியும் என்னட்டியே. பானையை தூக்கி தள்ள போட்டுடுவோம் பார்த்துக்கோ. ஏன் ஒழுங்கா எடுடி. எம்மா வெயிட்டா இருக்கு, புடிப்பா. பொறுமையா போடுடி. இந்தா அவ்வளோதாம்மா இருக்கு. சரி, நான் தொடப்பம் எடுத்துட்டு வரேன், அப்படியே அது ஃபுல்லாக பெருக்கி விட்டுரு. ஏன்டி சத்யா, வெளில ஏதோ வண்டி நிற்கிது பாரு, போய் பாரு.
வந்தாரு. ஏடி யாருடி? வீட்டுல அம்மா இருக்காங்க, போங்க. ஏன் ஒன்னதான் கேக்குறேன், யாரு? இங்கே வா. எதுக்கு வந்திருக்கீங்க? நான் எதுக்கு வருவேன்? ஒன்று பார்க்க தான் வருவேன். அம்மா இருக்காங்க உள்ள. அவங்க இருந்துட்டு போகிறாங்க. சரி வா, நம்ம போய் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம் வா. பார்த்தாங்கன்னா தொலைச்சிடுவாங்க. வெளில போனவள இன்னும் காணா. ஏடி ஆட்ட நின்று பேசிட்டு இருக்க? அம்மா அடட வாங்க தம்பி, சொல்லி போடி. அவர் போகும்போது சொல்லிட்டு தான் போனாரு. இருங்க ஒரு நிமிஷம் வரேன். ஓய், என்ன? ஒன்றும் இல்லை. இந்தாங்க தம்பி, அவசரத்துக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியா. உங்க அப்பா கிட்ட சொல்லிருங்க. சொல்லிடுறேன். ஐயோ, நான் வேற உள்ள கூட்டு ஒரு காஃபி கூட கொடுக்கல. எல்லாம் ஒட்டடையா இருக்கியா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இல்லை பரவாயில்ல, இன்னொரு நாள் வந்து விருந்தே சாப்பிட்றேன். சரியா சரியா. ஓகே, அப்போ நான் வரேன். என்னடி இங்க சில மாதிரி நின்றுட்டு இருக்க? போய் வேலையை பாரு. சரிம்மா. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம். ஏன்பா? இன்னைக்கு என் கூட நீ ஆபீஸ்க்கு வா. ஆபீஸ்க்கா? அங்க எதுக்கு? என் ஃப்ரெண்டு சின்னதாக ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சுருக்கான். அதுக்கு ஃபேமிலியோடு வர சொல்லியிருக்காங்க. எனக்கு நீ மட்டும்தானுமா, அதனால் இன்னைக்கு ஸ்கூல் போக வேண்டாம். நான் எதுக்குப்பா அங்கெல்லாம்? நீங்க போயிட்டு வாங்க. ஸ்கூலுக்கு போகலைன்னா ஆதியை பார்க்க முடியாதே. அப்பா கூட ஆஃபீஸ் போனா அப்புறம் ரிட்டர்ன் வரும்போதும் அப்பா கூட தான் வரணும். இதில் எங்கே நான் ஆதியை பார்க்கறது? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போக வேண்டாம், என் கூட கிளம்பு. இல்லைப்பா, நாளையிலேருந்து பொங்கல் ஹாலிடேஸ். இன்னைக்கு ஒரு நாள் தானே, போயிட்டு வந்துடுறேன். முடியாது மதியா, நீ என் கூட வந்து தான் ஆகணும். அது இல்லைப்பா. நோ எக்ஸ்கியூசஸ், கிளம்பு போகலாம். சரிப்பா, கொஞ்ச நேரம் இருங்க, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். சீக்கிரம் வாமா. ம். ஆதி, எல்லாரும் வந்துட்டாங்க. ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமாப்பா? ஸ்டார்ட் பண்ணலாம் டாடி. ராஜசேகர் அங்கிள் வந்துட்டாரா? ஆன் தி வே, கீழே இருக்கான், மேலே வந்துடுவான். அப்போ ஓகே டாடி. ஹலோ, கமின் கமின். அப்போ தியா வருவா. நான் இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கலன்னு தியா கிட்ட சொன்னேன். ஆனால் இங்கே ஜாயின் பண்ண விஷயம் அவளுக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு கண்டிப்பாக அவள் வருவா. அவளுக்கு சரியான சர்ப்ரைஸ் இருக்கு. பாடி தியா, இன்னைக்கு மாட்டுவேன். என் ஃபேமிலி எல்லாரும் இருக்காங்க. உனக்காக தான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ பெரிய ஆபீஸா? இதுலயாட்டி உன் புருஷன் வேலை பார்க்குறான்? அம்மா, அது அவரோட கம்பெனி. என்னது, அவனோட கம்பெனியா? ஆமாம்மா, அவரும் அவரோட ஃப்ரெண்டும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து நடத்துகிறாங்களா? ஆமாம்மா. ஹலோ மேம், வாங்க வந்து உட்காருங்க. ம், ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. ஏன்டி ஈஸ்வரி, உன் புருஷன் இவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனரு. அப்படி இருக்கும்போது என் பேத்தி ஏன் வேற கம்பெனியில் வேலை பார்க்குறா? அவள் முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டாமா. கம்பெனி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது, அதனால தான். என்னமோ இருந்துட்டு போகுது. நீங்கள் இங்கே புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க, என் பிள்ளைக்கு இங்கே வேலை இல்லையா? அம்மா, இவ எனக்கும் அண்ணன் பொண்ணு தான். இவ மேலே எனக்கு அக்கறை இல்லாமலாம் இல்லை. அப்புறம் என்னடி, உன் புருஷன்கிட்ட பேசி இங்கேயே சித்ராவுக்கும் ஒரு வேலையை வாங்கி கொடு. நீ என்ன சித்ரா சொல்கிற? மாமா கம்பெனிலே வேலை பார்த்தா மாமா கூடயே இருக்கலாம். சரி பாட்டி, எனக்கும் அப்படின்னு ஒரு ஃபேமிலியோட ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சித்ரா, உனக்கு இந்த கம்பெனியில் வேலை பார்க்க விருப்பமாமா? என்ன அத்தை இப்படி கேட்டுட்டீங்க? மாமாவோட கம்பெனியில் வேலை பார்க்கறதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? ஆஃபீஸ்க்கு வரணும்னா கூட ஒன்னாயே வந்துட்டு போயிடலாம். எனக்கு டிராவல் செலவும் மிச்சம். அதுவும் சரிதான்.
புள்ள தனியாக வேலை பார்க்குதுன்னு பயப்படவும் தேவையில்ல, நம்ம கண்ணு முன்னாடியே இருப்பா, எந்த பிரச்சனையும் வராது. இங்கே பாரு ஈஸ்வரி, உன் புருஷன்கிட்ட முதல்ல பேசி இங்கேயே சித்ராவுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடு. அப்படியே உன் அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவான். சரிம்மா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அவர்கிட்ட பேசி சித்ராவுக்கு இங்கேயே ஒரு வேலை பார்க்க சொல்கிறேன். இது இவ்வளோ நாள் நான் யோசிக்கவே இல்லை. பரவாயில்ல, பாட்டி செம்ம ஸ்மார்ட்டு தான். அப்போ இருமா, நான் ஆதிக்கிட்ட இதை பற்றி கேட்குறேன். ஆதி, ஆதி இங்கே வா. வரமா. சொல்லுங்கம்மா. ஏன் பாதி, சித்ரா படித்த படிப்புக்கு இந்த கம்பெனியில் ஏதாவது வேலை இருக்குமா? அம்மா எதுக்கு இதெல்லாம் கேட்குறாங்க? இவளுக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சதுன்னா இவ வீட்டில் படுத்துகிற பாடு பத்தாதுன்னு ஆஃபீஸ்லேயும் நிம்மதி இல்லாமல் போயிடும். இவ தொல்லை தாங்க முடியாதே. ஆதி, அம்மா அது இருக்கோட்ட. அப்படியாம்மா? நான் படிச்சிருக்கிறதே கம்ப்யூட்டர் சம்பந்தமா தான், அதனால இங்க கண்டிப்பா வேலை இருக்கும். நீங்க மாமா கிட்ட பேசுங்க. சரிம்மா, நான் பேசுறேன். ஷட், இவ முந்திக்கிட்டா. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுங்க. நீயா? நீயா? போச்சு.